பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாம் நிம்மதியாக தூங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி, நம்மளோட டிஃபென்ஸ் டீம் அவங்க தான் காரணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மியூச்சுவல் ஃபண்டை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச நாள். ஓகேங்களா? அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். அதில் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்பயுமே ரிஸ்க்கு உண்டானது. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த என்எஃப்ஓங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபரிங், அதாவது புதுசாக ஒரு வந்து ஃபண்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 9ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதி வந்து அது முடியுது அந்த ஃபண்ட். ஓகேங்களா? இன்பிட்வீன் டைமில் நம்ம அந்த என்எஃப்ஓவை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி டைரெக்டாக பண்ணிடலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரெண்டுவே இருக்குது. நம்ம புரோக்கர் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை நம்ம இந்த பர்டிகுலர் ஆதித்யா பிர்லா கேபிட்டலில் போய்ட்டு டைரெக்டாகவும் பண்ணலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ இந்த இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு தனி செக்டாரே இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இப்போது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை அதிகமாக பொருள் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு அதிகமாக வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட சிஏஜிஆர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 19% கிட்டே இருக்குது பர் ஆனம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃபண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 monthsலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் நல்ல வேறு லெவலில் வந்து மூவ் ஆகிருந்தது. எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அது இதுன்னு நடக்குது. ஓகேங்களா? இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரை பேஸ் பண்ண ஃபண்ட் எல்லாமே இவங்க வந்து இருக்காங்க. இதில் அதிகமான வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து 8% கொடுத்துருக்காங்க. மசகான் டாக்லாம் பற்றி பார்த்துருப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாபம். ஒரு 2 years முன்னாடி வாங்கினதுனா வேறு லெவலில் பிறந்திருக்கும். பாரத் டைனமிக்ஸ், டேட்டா பேட்டன், MTR டெக்னாலஜிஸ், ஸோ இதுமாரி பராஸ் டிஃபென்ஸ், ஐடியா ஃபோர்ஜ், இதுமாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸோட இண்டெக்ஸில் இது வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸில் தான் வந்து போயிட்டு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 15 கம்பெனி 20 கம்பெனி இருக்குன்னா நீங்கள் வந்து அதுலேயே கொஞ்சம் பிரித்து போட முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க ஆவரேஜ் பண்ணி தனித்தனியாக பிரித்து போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. டைவர்சிஃபிகேஷன் இது வந்து இருக்குது. அதுமாதிரி லிக்விடிட்டியும் ஓரளவு இந்த என்எஃப்ஓவில் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபண்டாக இருக்கிறதுனால லிக்விடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து அப்படின்னா 30 நாளைக்குள்ளாரனா அதுக்கு சம் எக்ஸிட் லோடு இருக்குது. நீங்கள் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 30 நாளுக்கு அப்புறம் அது விற்றுட்டிங்கன்னா எக்ஸிட் லோடு எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் இருக்குது. ரிஸ்கோ மீட்டரில் பெஞ்ச் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கு. நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டிலையும் வந்து நல்லா கவர் ஆகிறதுனால பெருசாகவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோவில் வந்து போய்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை போட்டு ஒன் டைம் கொடுக்கலாம், இல்லை ஆட் பண்ணி அப்படியே பண்ணிடலாம். இல்லை ஜெரோதா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் வந்து காயின் போயிட்டு அதில் வந்து நீங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 rupees பண்ணலாம். ஒன் டைம் பண்ணுறது 500 வரையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டாக்ஸேஷனில் வந்து புதுசாக மாற்றினது என்னென்னா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 20%. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 yearக்குள்ளாரே நீங்கள் வந்து அதை எடுத்துடுறீங்க அப்படின்னா 20% நீங்கள் வந்து பே பண்ணணும். இதே வந்து 1 yearக்கு மேலே எடுக்கிறீங்க ஆனால் அதோட ரிட்டர்ன் வந்து 1.25 விட இருக்குது, அதாவது ஓவரால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது வந்து 1.25 விட இருக்குது அப்படின்னா 12.5% வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் டேக்ஸை சேவ் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து மறக்காமல் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதிக பேர்த்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரும். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.